மத்தேயு 18 அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவன் உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இங்கே காலில் விழுந்து வேண்டிக் கொள்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சமமானவர்கள், 2 பேரும் உடன் வேலைக்காரன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும். இது ஒரு தன்னுடைய எஜமான இடத்துல, தன்னை விட மேலான ஒரு நிலையில் உள்ளவரிடத்துல காலில் விடலை, முன்னால் தாழ விழுந்து வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். இது உடன் வேலைக்காரன் சமமானவன் காலில் விழுந்து வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த காலில் விழுவது என்பது சுயமரியாதைக்காரர்கள் அது தவறு என்று சொல்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லை. நான் இதுவரைக்கும் யார் காலையும் விழுந்ததில்லை. எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லை. சில குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட காலில் விழுவது, பெரியவர்கள் காலில் விழுவது அல்ல காலை தொட்டு வணங்குகிற பழக்கம் இருக்கிறது. அது நம்முடைய கலாச்சாரம். அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கும்போது பெரியவர்களுடைய காலை தொடுவது, காலில் விழுந்து வணங்குவது தவறு என்று நான் கருதவில்லை. காரியத்துக்காக காலில் விழுறது அது என்றுமே அது தவறான ஒரு காரியம். வேதத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தில் கூட இதைவிட இன்னும் மிக தீவிரமாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:23, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இது இஸ்ரவேலை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மற்ற தேசத்தார் உன்னுடைய காலிலே விழுவார்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் நாடு சுமார் 19 நூற்றாண்டுகள் ஒரு நாடாகவே அது இல்லை, நாடற்றவர்களாய் இருந்தார்கள். இந்த 20வது நூற்றாண்டில்தான் அவர்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது. இதில் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. ஏசாயா 49:23, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தை சிலர் வளர்த்தார்கள். அமெரிக்கா வளர்த்தது. மேற்கத்திய நாடுகள் ஓரளவுக்கு இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை வளர்த்தது. அதான் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். இப்போ இஸ்ரவேல் மேலே அனுதாபம் உள்ளவங்க கிறிஸ்தவ நாடுகள், சில கிறிஸ்தவ நாடுகள், சில மேற்கத்திய நாடுகள் இஸ்ரவேல் மேலே அனுதாபம் உண்டு. எத்தனையோ முறை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையினுடைய நடவடிக்கையிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றியிருக்கிறது. இஸ்ரவேலை அமெரிக்கா கண்டிக்கும். ஆனால் எல்லா கிறிஸ்தவ நாடுகளையும் சொல்ல முடியாது. ஸ்பெயின் இப்போ பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது. அது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு. இஸ்ரவேல் செய்வதெல்லாம் சரி என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம் என்பதனால அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க மேலேயும் தவறுகள் உண்டு. இந்த ஒரு பகுதி ஏறக்குறைய நிறைவேறிவிட்டது. வளர்க்கும் தந்தைகள், இஸ்ரவேல் நாட்டை வளர்க்கும் தந்தைகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அமெரிக்காவை சொல்லலாம், இஸ்ரேலை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போது நமக்கு இருக்கிற நம்முடைய இந்திய அரசும் கூட இஸ்ரவேலுடைய மேலே ஒரு அனுதாபம் கொண்ட அரசு தான். முந்தைய பல அரசுகள் இஸ்ரவேல் மேல் அனுதாபம் கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் இஸ்ரவேல் செய்வது தவறாக அவர்களுக்கு பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற அரசு
அந்த அரசை நம்மில் பலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அந்த அரசு ஒருவேளை நமக்கு பிடிக்கலாம். அது இஸ்ரவேல் மேலே அனுதாபம் உள்ள, இஸ்ரவேலை ஆதரிக்கிற, இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களில் இஸ்ரவேல் அரசாங்கத்தை பின்பற்றுகிற ஒரு அரசாகத்தான் இப்போது இருக்கிற அரசு இருக்கிறது. ஒருவேளை அதற்காகவாக ஆண்டவர் அந்த அரசை மறுபடி கொண்டு வந்தாரா? அதற்காக கூட கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இப்போது இருக்கிற பிரதமருக்கு, இஸ்ரவேலின் பிரதமருக்கு இப்போ இருக்கிற நம்ம பிரதமர் ரொம்ப நண்பர், ரொம்ப ஆதரிக்கிறவர். அதற்காக கூட ஒருவேளை, ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஒருவேளை அது கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. அதனால இந்த 2வது பகுதி ரொம்ப தீவிரமான பகுதி. தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். இது இஸ்ரவேல் வல்லரசாய் மாறும்போது நடக்கும். 1000 வருஷ அரசாட்சி, அது இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யம்தான். இயேசு யூதருடைய ராஜாவாக, இஸ்ரவேலுடைய ராஜாவாகத்தான் வந்து இந்த உலகத்தை ஆளுவார். இதே பழைய பூமியை, இப்போது இருக்கிற பூமியை, இப்போது இருக்கிற எருசலேமை தலைநகரமாக கொண்டு தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இந்த உலகம் முழுவதையும் ஆளுவார். இஸ்ரவேல் ஒரு பேரரசாக, ஒரு வல்லரசாக அது மாறும். அந்த 1000 வருஷம் இஸ்ரவேல் பேரரசு, இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் இஸ்ரவேலினுடைய ஆட்சியின் கீழே வரும். இஸ்ரவேலுடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்துவே இருப்பார். அப்போதுதான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். தரையில முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். அதனுடைய அந்த முடிவுரையை பாருங்க. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா இதுவரை இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள், பேரரசுகள், எகிப்திய பேரரசு, அசீரிய பேரரசு, கல்தேய பேரரசு, மேதிய பெர்சிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, இதெல்லாம் கடந்து போய்விட்டது. இப்போ எந்த பேரரசும் உலகத்தில் இல்லை. இனி 8வதா அல்லது 7வதா, 8வதா அந்தி கிறிஸ்து, 7வதா புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு அது வரும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அல்லது ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு வரும். இன்றைக்கு இதை பதிவு செய்கிற இந்த நாளில் G7, அதுதான் உலகத்தில் ரொம்ப அந்த 7 நாடுகள், வல்லமை பொருந்திய நாடுகள், அதனுடைய அமைப்பு. நம்முடைய பிரதமரையும் அவர்கள் ஒரு அழைப்பாளராக, அதில் நாம் அங்கம் கிடையாது, அழைப்பாளராக போயிருந்தார். இத்தாலியிலே நடந்தது. போப்பை அதற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். அந்த செய்திகளையெல்லாம், அந்த வீடியோக்களையெல்லாம் இன்றைக்கு நான் பார்த்தேன். அதனால் ரோம பேரரசு, புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு எழும்பும். 8வது அந்தி கிறிஸ்து எழும்புவான். 9வதாக எழும்புகிற ஒரு பேரரசு தான் அது. 1000 வருஷம் நீடிக்கும். அந்த பேரரசின் பேரரசனாக, ராஜாதி ராஜாவாக கிறிஸ்துவே இருப்பார். அப்போதான் இது நடக்கும். இஸ்ரவேலை ஆதரிக்கிறவர்களுக்கு இந்த நிலைமை இல்லை. காலில் விழுந்து, முகங்குப்புற விழுந்து பணிந்து கால்களின் தூளை நக்கக்கூடிய நிலைமை ஆதரவு நாடுகளுக்கு வராது. ஆனால் எதிர்ப்பு நாடுகளுக்கு வரும். இந்த எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு ஓமானம்தான். ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்வது போன்ற ஒரு ஓமானம்தான். காலில் விழுந்து தூளை நக்குவார்கள் என்பதை எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அடையாள சொல் தான். அதனால் அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்ரவேலுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். உலகமே இன்றைக்கு இஸ்ரவேலை எதிர்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட
அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இஸ்ரவேலுடைய தலைமையை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசுவின் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு பொருள். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்று இந்த இடத்துல ஆண்டவர் முடிக்கிறார். ஏன்னா 8 சாம்ராஜ்யம், 8 பேரரசு இந்த உலகத்தில் கடந்து போகிற வரைக்கும் இஸ்ரவேல் காத்திருக்கும். 9வதாக தான் இஸ்ரவேல் பேரரசு கிறிஸ்துவின் தலைமையில் அமையும். அதனால் கடைசி இத்தனை வருஷம் காத்திருந்ததுனால இஸ்ரவேல் ஏமாந்து போகாது, இஸ்ரவேல் வெட்கப்பட்டு போகாது என்பதை தான் அதன் பொருள். ஆண்டவருக்காக காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் ஆளுவார்கள். ஆமென்.